ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே தம்பியை கடையில் விட்டுட்டு நானும் பாப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து கத்திரிக்காய் காலையில் வச்சது கொஞ்சம் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து சூடு பண்ணிடலான்னு சூடு பண்ணிவிட்டு டீ போடுறேன். டீ மட்டும் குடிக்காமல் இருக்கவே முடியலை. நானும் எவ்வளவோ சாப்பாடெல்லாம் மாற்றி பார்த்துட்டேன். ஆனால் இந்த டீயை மட்டும் மறக்க முடியலை. அது மட்டும் என்னோட ஒட்டிக்கிட்டே இருக்குது. சரி இருக்கட்டும், டீ குடித்தா தான் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. கடையில் போய் உட்காரவே முடியும். அதனாலவே அந்த டீயை என்னால் மறக்கவே முடியும். டீ குடிக்கலை அப்படின்னா அது ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. சாப்பிடாம கூட இருந்துடுறேன் போல், ஆனால் டீ குடிக்காமல் இருக்க முடியல. சரின்ட்டு சாயந்தரம் வந்து என்னால் தான் என் பிள்ளைங்களும் எனக்காகவே டீ குடிக்கிறாங்களோன்னு தோணுது. அவங்க வந்து ஒரு வாரமாக டீ வேணான்னு சொல்லி இந்த கஞ்சி வேறு ஏதாச்சும் எனக்கு செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லி ஒரு வாரமாக நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டீ குடிக்காமேவும் நான் டீ போடுறத பார்த்துட்டு அவள் எனக்கு இன்றைக்கி லேசாக தலைவலிக்குது எனக்கு டீ கொடுங்க அப்படின்னு சொல்லி அவளும் குடிச்சிட்டு அவனும் இப்போ இந்த 2 நாளாக டீ குடிச்சிட்ருக்குறியான். நான் அப்போ தான் அவங்க அப்பா சொன்னாங்க, நீ டீயை விட்டேன்னா தான் பிள்ளைங்க டீயை விடுவாங்க. நீ டீக்கு இருக்கு பிடிச்சி போய் இருந்தேன்னா பிள்ளைங்க எப்படி டீயை விடுவாங்க அப்படின்னு சொல்லி என்னை தான் திட்டிகிட்டே இருக்காரு. என்னால் வந்து டீ குடிக்காமல் இருக்கவே முடியலை. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு மதியானம் சாப்பாடு கூட வேணாம், ஆனால் நான் டீ குடிக்காமல் இருக்க முடியாதுங்கன்னு கெஞ்சி தான் டீ குடிச்சிட்ருக்கிறேன். அதனால் வந்து அதை ஒன்றும் செய்ய முடியலை. இந்த கருவேப்பிலை மல்லியில் வந்து ஒரு வாரம் ஆஞ்சு வச்சுட்டேன். கேட்டிங்களா அவள் என்ன சொன்னான்னு? அந்த ஒரு டைலாக்கை சொல்லிட்டாலாம். அது ஒரு சிரிப்பு அவளுக்கு. சரி நீ டைலாக் சொல்லிகிட்டே வீட்டில் இரு, நான் போய் தம்பி அனுப்புகிறேன்ட்டு நான் கடைக்கு வந்துட்டேன். அவன் பாருங்க இங்கே படம் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறேன். அந்த டைமில் ஹோம்ஒர்க் எழுதலாம்ல, உட்காந்து படம் பார்த்துட்ருக்குறியான். என்னத்தை சொல்ல. இந்த காய் என்னான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்ன காயின்னு. இது என் தங்கச்சி வந்து கொடுத்து விட்ருக்குறா ஊறுகாய் காய் பேர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.